ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெஸி. இது ஜெஸி ரைட்ஸ். வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்க, தோல்விகளே வெற்றிக்கு அடிப்படை, தோல்விகளே ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அப்படின்லாம். அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி தான் பார்க்கணும். ஏன்னா தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகளில் எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது தோல்விகள் நேரடியாக நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தராது. தோல்விகளிலே இருந்து நாம் படிச்சுக்கிட்ட பாடமும் அதிலிருந்து நாம் செஞ்சுக்கிட்ட கரெக்ஷனும் தான் நமக்கு தேவையான வெற்றியை கொண்டு வந்து தரும். படிக்காமலே ஒருத்தர் 10 தடவை பரீட்சை எழுதினாலும் அவரால் ஜெயிக்க முடியாது. அதுவே முதல் தடவை தான் என்ன தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அவங்க படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நெக்ஸ்ட் டைமு அவங்களால ஜெயிக்க முடியும். இது எல்லா தோல்விகளுக்கும் பொருந்தும். தோல்விகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி ஜெயிக்க முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய முயற்சி இன்னும் பலமாக இருக்கும். அது நமக்கு வெற்றிகளை கொண்டு வரும். ஆகையினால் தோல்விக்காக வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அதில் உள்ள பலவீனங்களை, நம்முடைய பலவீனங்களை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி செய்கிறதன் வழியாக தான் நாம் வெற்றி அடைய முடியும். ஆகையினால் தோல்வி அடைகிற எல்லாருமே ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதில் நம்மளுடைய தவறு என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி செய்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும்.